அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் தன்னுடைய ஆதரவு மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணியை கட்டமைச்சு வெற்றி பெறாத ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அந்த கூட்டணியில் நம்மளும் பயணித்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் பதில் சொல்லும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்திருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தொடர் தோல்வியின் நாயனாக இருக்கக்கூடியவர். ஏன்னா தொடர் தோல்வி 2019 ஆரம்பித்து இன்னைக்கு நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது என்ன? தொடர் தோல்வி மட்டும்தான். தோல்வியை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அந்த கூட்டணி தான் 2026 ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் உடனான பயணமானது இனி இருக்க போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்பது தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய லட்சியமுமே அதுதான். ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்பதுதான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் இனிமேல் எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் ஓரிரு மாதத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட போகிறார் என்றும் சொல்றாங்க. அதே போல இனி அதிமுகவில் போய் நம்ம போய் இணைகிறதுக்கு அது போன்ற எண்ணம்லாம் இனி இருக்க போவதில்லை. ஒருங்கிணைந்த அதிமுக தலைவர் வழியில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மொழியில் புதிய பாதையில் புதிய பயணத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் பயணிப்போம் சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிய வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் யாரையும் வேணான்னு சொல்ல போதில்லை. அம்மா அவருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெற வேண்டும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்காக நாங்கள் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லக்கூடியதை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடியவர்கள் எங்களை நோக்கி வரலாம். மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எங்களை நோக்கி வரலாம். வரக்கூடியவர்களை நாங்கள் அரவணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதே எங்களுடைய இலக்காக இருக்கும். அதை நோக்கித்தான் பயணிப்போமே ஒழிய நாங்கள் வழியே போய் யாருடனும் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026க்கு திமுக கூட்டணி வலுவா கட்டமைச்சு எப்படி 2021 மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றாங்களோ அதே போல 2026லையும் ஆட்சியை அமைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா தனித்து விடப்பட்டவர் போல, கேட்க ஆள் இல்லாதது போல, கூட்டணிக்கு நாதி இல்லாதது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொல்லணும். ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட உண்மை தானே, உண்மை தானே நம்ம சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி யாரு? திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறது. பிரதான எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை தங்களுடன் தான் பயணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து, அது என்ன அப்படின்றது அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொடுத்து தங்களுடன் அவர்களை தொடர்ந்து பயணிப்பதற்கான அனைத்து வேலைகளுமே செய்து முடிச்சுட்டாங்க. ஆனால் திமுக மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அலை இருக்குல்ல, மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தோம் அப்படின்னா யாருடனும் கூட்டணியே தேவையில்லை. ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் தனித்து நம்ம களம் கண்டிருந்தாலே ஆனால் மிகப்பெரிய அளவில் தனித்து தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிருக்கோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சுயநலவாதி தானே. தனக்கு அதிமுகவினுடைய தலைமை என்கின்ற அந்த மகுடம் சூட்டப்பட வேண்டும். அதற்காக கட்சியவே காவு கொடுக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு இப்போ என்ன இருக்கு? பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளை என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க? அவசரமாக நிர்கதியாக பாஜகவுடனான அந்த கூட்டணியை மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியை அறிவித்ததே கூட இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக தான் முடிஞ்சிருக்கு. நல்லா பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் 2026 நடைபெறும் சொல்றாங்க. இன்னும் ஒருபடி மேலேயே போய் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே பாஜக ஆட்சி தாங்க நடைபெறும், அது என்ன கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவரை இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை எந்த ஒரு மறுப்பும்
எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்லல. அப்படி இருக்கும்பொழுது பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னைக்கு கூட்டணியை பற்றி ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக, பாமக அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள்ல எப்படியாவது வேகமாக ஒரு சுமூகமான ஒரு முடிவை எடுத்து அவர்களை நம்முடைய கூட்டணிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று பாஜக தான் முன்னெடுத்து வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அங்க போறாங்க, சமரசம் பேசுறாங்க, எப்படியாவது அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும், அவர்களை நம்முடைய கூட்டணிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று முன்னெடுப்பு செய்யறாங்க. மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும், இந்த கூட்டணியில அங்கம் வகிக்க செய்ய வேண்டும் என்று பாஜக முற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியா திருமாவளவன் அவர்களை பத்தி செய்தியாளர் சந்திப்புல பேசியவண்ணா இருக்கிறாங்க. அவர் அந்த கூட்டணியிலிருந்து எங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அதே போல விஜய் அவர்களை பற்றி பேசும்பொழுது கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை, தற்பொழுது திமுகவை தான் தமிழ்நாட்டில் வீழ்த்த வேண்டும், ஆகையினால நம்மளுடைய பிரச்சனைகளை பின்பு பார்த்துக் கொள்ளலாம், விஜய் அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பிரதான எதிர்க்கட்சி யாரு? அதிமுகவா பாஜகவா? அப்ப கூட்டணியை கட்டமைக்க வேண்டியது யார்? தமிழ்நாட்டில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது? அதிமுகவிற்கா பாஜகவிற்கா? அப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எனக்கு ஒரு 60 சீட்டு இல்ல ஒரு 80 சீட்டு எனக்கு கொடுத்துருங்க, மீதியில எல்லாத்தையுமே நீங்களே நின்றுங்க, எனக்கு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தையும் வடக்கு மாவட்டத்தையும் எனக்கு கொடுத்துருங்க, மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிற பகுதியில் நீங்க வேட்பாளர் போட்டுக்குங்க, கூட்டணி பற்றிய கட்டமைப்பை, கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளை நீங்களே முன்னின்று செஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு பாஜக மொத்த பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துட்டாரா? அதனாலதான் வந்து பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறாங்களா? அப்ப அதிமுகனுடைய எதிர்கால நிலை என்ன? இது போன்ற கேள்விகள் வரிசையா எழ தோன்றி இருக்கிறது. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து பார்க்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்களை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் நகருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அதிமுகவிற்கு ஒற்றை தலைமையாக வந்தா பல முடிவுகளை, முக்கிய முடிவுகளை விரைவாக எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும்னு நினைச்சுதான் நம்ம வந்து இந்த ஒற்றை தலைமையை நமக்கு நாமே வந்து மகுடம் சுட்டிக்கிட்டோம். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில மாண்புமிகு அம்மா அவர்கள்ட்ட அரசியல் பயின்ற தமிழ்நாட்டினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கூட இருந்தாரு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். இது போன்ற கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது நமக்கு உறுதுணையாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு இருந்திருப்பாரு. இப்ப அவர் இல்லாததனுடைய அந்த வழி, அவர் இல்லாததனுடைய அந்த அருமை தற்பொழுதுதான் நமக்கு புரிகிறதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிந்திக்க ஆரம்பித்திருப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இறுதியாக உறுதியாக ஒன்றை சொல்லலாம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மொழியில, புதிய பாதையில, புதிய பயணத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில விரைவில் அதிமுக ஒன்றிணையும். ஒன்றுபட்ட அதிமுகவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்குவார். 2026 இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைப்பார். எங்களுடைய லட்சியம், எங்களுடைய வாழ்நாள் லட்சியம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவது. நாங்கள் யாருடனும் சென்று இணைந்து கொள்ள மாட்டோம். யார் எங்களுடன் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலைப்பாட்டில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருப்போம். 2026 பல அதிரடி மாற்றங்கள், பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் காத்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.